எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாய். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே தூக்கமே இல்லைங்க. ஒரே விடிய காலையில் என்னடா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 தெரியுதா, 6:38 தான் ஆகுது. ஸோ ஏன் கீழே வந்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை தொடச்சிட்டு நம்ம வந்துட்டு மனசே சரியில்லையா, சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக தோணுச்சு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பலாம், வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இப்போ கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறேன். எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, நான் போயிட்டு எழுப்பி அவரை கூட்டிகிட்டு போகணும். ஸோ நான் போயிட்டு வண்டி தொடச்சிட்டு கிளம்புறேன். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபோனு ஒரு பாட்டு போடலான்னு பார்த்தா ஒரு ஃபோன் ஆனாகுதான் பாருங்க. ஆனாகுதான் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆட்டோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம டக்குன்னு போகணும், டைமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வந்துடும். அது அப்புறம் அந்த க்ரௌடு சமாளிக்கிறதுக்குள்ளேயும் அவ்வளோ க்ரௌடு இன்றைக்கி இருக்குமான்னு தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அங்கே சிறுவாபுரியில் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கும், கண்டிப்பாக எப்படினாலும் இருக்கும் இன்றைக்கி கூட்டம். இனி நம்ம போயிட்டு அண்ணனை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இல்லை, அண்ணனை போயிட்டு கூட்டிகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போக வேண்டியது தான். ஸோ இப்போ கரெக்டாக அசோக் பில்லர்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அண்ணன்ட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் டிராஃபிக்கா. ஸோ அண்ணன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நீ போயிட்டு அண்ணனை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பைக்கை பார்த்தீங்கன்னா இப்படி ஓரத்தில் பார்க் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் வந்து கேன்சல். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ நார்மல் வியூவில் வந்து வரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆக போகிறோம். யாருமே இல்லை போல வீட்டில். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு அண்ணனை போயிட்டு கூப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம். ஸோ முடி பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த பைக்கில் ஒரு தூரம் வந்ததில்ல அப்படின்னா உள்ளே வந்துட்டோம். இப்போ போயிட்டு அண்ணனை போயிட்டு எடுப்போம். எந்திரினே, என்னண்ணா இன்னும் தூங்கிட்டு இருக்கா? எந்திரினே ஜன்னலை மூடவா? விடிஞ்சு கோழிலாம் கூவி மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. நீ என்னென்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரினே, வானே போகலாம். மணி 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சுண்ணே. உண்மையிலே தானே. அட எந்திரினே போகலாம் டக்குன்னு. வானே வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கோனே. வானே மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீ வானே போகலாம். மனசு நைட்டு படுத்தா போடா. எந்திரினே வானே. ஏன்னா என்னையெல்லாம் பாருங்கள், குளிச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பி வந்துருக்கீங்க, வரலான்னு இருக்கீங்க. எந்திரிங்கண்ணே. ஆஃபீஸில் எனக்கு வேலை இருக்குது, நான் போனோம். வீலாக்கெலாம் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். இன்னொரு நாள் கண்டிப்பாக வானே எந்திரினே போகலாம். சாமி என்ன தயவு செஞ்சு விட்டுரு, எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ வேலை கிடக்குது. வேலை பார்த்துக்கலாண்ணே, வேலை அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாண்ணே. வானே ரெடி ஆக மாட்டேங்குது எங்கள் அண்ணன். வேற நீங்கள் கேமரா வச்சுட்டு நீ உசுப்புனா தான் வேலைக்கு ஆகும். இந்திய காலில் கோயிலுக்கு போனால் தானே நல்லா இருக்கும். ரைட்டா விடிஞ்சே போச்சுங்க. சூரியன் நைட்டு தானே அப்பா ரைட்டு.
அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எழுப்பி வச்சுங்க சாமி. ஏனே எந்திரிக்கிறவங்களும் என்னண்ணே வானே கிளம்புனே போகலாம். நைட்டு வச்சு செய்கிறீங்க, இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் வந்துடு. உனக்கு நீ தூங்குறியா தூங்க மாட்டியா? எனக்கு தான் தூக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நானே உங்களை கோயில் தூக்கம் நான் என்னடா பாவம் பண்ணேன். சரி வாங்க போகலாம், எந்திரிங்க கிளம்புங்க, குளிச்சுட்டு வாங்க. டீ சொல்லிடலாம், அப்போ கிளம்புங்க. சொல்லு அது பெல்ட்டுண்ணே, பெல்ட்டை போயிட்டு கழுத்தில் போட்டு சரிக்கா வானே போகலாம். டீ போட சொல்லு போகலாம். யார்கிட்ட சொல்லிட்டு வரேன், யார்கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்படியே குடிங்க. சரி வாங்க போகலாம், குளிங்க டக்குன்னு. இப்போ எங்கே போகிறோன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். போயிட்டு அப்படியே ஜாலியாக கோயில் சாமி கும்பிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரோம். வ்ளாக் எடுக்கிறோம், நான் எடுக்கிறேன் வீடியோ. நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையா, நான் எடுத்துடுறேன். வாங்க குளிச்சுட்டு மட்டும் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக இல்லை டக்குன்னு வாங்க போகணும். நீங்கள் என்ன வேணால் அடிச்சிட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்க. நம்ம சிறுவாபுரி முருகன் டெம்பிள வழிபட போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு சூப்பரான வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி ஸோ முருகப்பெருமான் கிட்ட அவரோட முழுமையான அருளை வாங்கிட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். வீட்டோட மாஸ்டர் ஹாய் சொல்லுங்க. எக்ஸார்மி எங்க வீட்டுக்காரமா நான் வீலாக் பண்ண எப்ப கிளம்பினாலும் என்ன ஆசீர்வாதம் பண்ணி நெத்தியில திருநீர் வச்சு அனுப்புற ஒரே ஜீவன் ஃபுல் சப்போர்ட், 100% சப்போர்ட். போட்டோ எடுக்க எங்க போறேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், பயங்கர கோயிலுக்கு. எவ்வளவு சிக்கலை சமாளிக்க வேண்டியது இருக்கு. வா நானே உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்டு? சர்ப்ரைஸ் ஆக போறேன். என்ன கிஃப்ட்டு? இனிமேல் வீலாக் எடுக்க போகணும்னா முன்னாடியே கிளம்பி வந்து காரை தொடச்சி நீட்டா எடுத்து வச்சு அதுக்காக ஒரு கார் கிட்டு உனக்கு. இதுக்கு கார் கிட்டு இதானே துடைக்கிற வாவ, நீ கையில துடைக்கிறேன்னு கஷ்டப்பட்டு. க்ளோஸ் மாதிரியா? க்ளவுஸு, ஸ்பாஞ்சு, இன்டீரியர் கிளீனரு, உள்ள வைப்பருக்கு போடுற டேப்லெட்ல இருந்து எல்லாமே இருக்கு. கம்ப்ளீட் கிட்டு. கடைசியில் எல்லாமே வாங்கிட்டேனே. நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அரோகரா அரோகரா திருநை ஏதோ ஏற்றிட்டேன். ஸோ நல்லபடியாக கோயில் பயணம் வந்துட்டு சிறப்பாக முருகப்பெருமான வழிபட்டு நம்ம சேனலோட க்ரௌத்துக்காக போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். சாமியை கும்பிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு பூஜையை போட்டு வந்துடுவோம். நான் முக்கிய கண்டென்ட் போட்டாலும் போக மாட்டேங்க. ஆமாம், நாமளும் என்னால் வீடியோ போட்டாலும் போகவும் மாட்டேங்க. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் அவர் பார்த்து பாரு. ஆல்மோஸ்ட் அண்ணனை எழுப்பி கூட்டு வரதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போதும் ஆயிடுச்சு. நைட்டு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் தெரியும். உனக்கு என்ன தெரியும், குடும்பத்தை மெயின்டைன் பண்ண நைட்டு தூங்கவே டிலே ஆகிடுது. அதுக்கப்புறம் நீ வந்து சீக்கிரம் ஏர்லி மார்னிங் எழுப்புனா நான் எப்படி எழுப்புறது? காலையில் எழுந்திரிச்சு அதுவும் காலையில் எழுந்திரிச்சு அரைத்தூக்கத்தில் எழுந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு காய்கறி வாங்கி போட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினேன். அதுக்குள்ள வந்து நைன் எழுப்பி இப்படி வந்து என்ன சித்திரவதை பண்ற நீ. அதுவும் இல்லாம இப்போ சிறுவாபுரி நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் போற. இன்னைக்கு நீ தான் வர ஃபர்ஸ்ட் டைம். நீ போயிருக்கியா? நான் ஆல்ரெடி வந்து போயிருக்கேன். அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 வாரம் கரெக்டா செவ்வாய்க்கிழமை போயிட்டு முருகனை ப்ரெஷர் பிடிக்கிறோம் காத்து பிடிக்கிறோம். இருங்க வெயிட் பண்ணுங்க. அதனால பாத்தீங்கன்னா 6 வாரம் தொடர்ந்து நம்ம செவ்வாய்க்கிழமை போனோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது வந்து பழிக்கணும்னு சொல்லிட்டு 6 செவ்வாய்க்கிழமையா? இன்னைக்கு இல்லாம இன்னும் 5 வாரம் கூடுவியா? செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம போனோம்னா, செவ்வாய்க்கிழமை எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறோம். நமக்கு சேனல் நல்லா போகணும், பிசினஸ் நல்லா அப்படின்றியா? சரி, நீ ஒரு வெயிட் பண்ணு. முருகப்பெருமான் வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். முருகப்பெருமான் வந்து அவர் உண்மையிலேயே எனக்கு அதுக்கான ஏற்பாடு நான் வந்து மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவேன். அதுக்கான வேலையெல்லாம் இல்லாமல் என்ன கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாருன்னா டெஃபினட்டாக நான் வந்து வர்றதில்ல. அதுதான் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னன்னா
வேண்டுதல், ஒரே ஒரு வேண்டுதல், மனசுல ஒரு சின்ன வேண்டுதல். சரி வச்சுக்கிறேன். போய் பார்த்துட்டு வரலாம் போய் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே என் தம்பியை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் லவ் ஃபெயிலியரானா ஒயின் ஷாப்புக்கு போவானுங்க, இல்லை ஏதாவது தப்பான வழியில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் தம்பி முருகனை தேடி போயிருக்கான் பார்த்தீங்களா, அங்கேயே நீ என் தம்பி நிரூபிச்சிட்டடா. தம்பிடா நீ. முருகர் போய் பார்க்கணும், அவ்வளோதான். போய் பார்க்கலாம். செல்லு பெட்ரோல் பங்க் வந்தாலே பார்த்தோன்னா என்னென்ன உனக்கு பிடிக்குமா? வணக்கம் வைப்பாங்க, என்ஜின் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, அது ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பெட்ரோல் பங்க்கில் என்ஜின் ஆஃப் பண்ணணும், இல்லாட்டி பெட்ரோல் போட மாட்டாங்க. ஆமாம். இதே இப்போ நம்ம பைக்கில் வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டாண்டு போடுங்க, ஸ்டாண்டு இறங்க, வண்டியை விட்டு இறங்க, வாங்க வணக்கம், வண்டியை விட்டு இறங்குங்க, இன்ஜின் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லதுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. மறுபடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது கமாண்ட் எத்தனை பேர் கமாண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். நீங்கள் முடிவெடுக்கிறீங்களே எப்படி வந்து குஜாலிட்டியாக வச்சுக்கிறீங்களோ நாங்கள் உங்களை அவ்வளோ குஜாலிட்டியாக வச்சுக்குவோம். என்னடா விஜய் கூப்பிட்டோம் இல்லையா? அவனுக்கு கூப்பிட்டேனே, அவன் ஏதோ மூவி டைலாக்கு அந்த டைலாக்லாம் அடிச்சு விட்டுட்டு. என்ன டைலாக் அடிச்சான்? விண்ணை தாண்டி வருவாயாவா? விண்ணை தாண்டி வருவாய் டைலாக்லாம் இல்லைனே. அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு நான் மியூசிக் டைரக்டரை பார்க்க போகிறேன், டைரக்டரை பார்க்க போகிறேன், இந்த அங்கே போய்க்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணி எங்க மச்சான் இருக்கான்னு மட்டும் கேளு, வேற எதுவும் கேட்கக்கூடாது. எங்க மச்சான் இருக்கான்னு மட்டும் கேளு, என்ன சொல்றான் பாப்போம். மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவனை காப்பாத்தணும். ஹலோ, டேய் எங்கடா இருக்க? இங்க ஆமா, எங்க இருக்க? வேலையா இருக்கியா? எப்போ முடியும்? ஹைட் ஆயிருமா? சரி அதான் கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன், வேற ஒன்று. சரி சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல தானே. அது ஏதோ மியூசிக் டைரக்டர் பார்க்க போறேன்னு போயிட்டு இருந்தாங்க. ஓகே என்ன சொன்னேன்? நான் பிரியாணி சாப்பிட போகலாம், வீட்டில் எடுத்துடலாம், நைட்டு பிரியாணி கண்டுட்டு போகலாம் சரின்ட்டு நானும் வீடியோ பார்த்துட்டு வீட்டில் வந்து நல்ல தோசை சூப்பராக டின்னர் இருந்துச்சு. வீட்டில் சோறு இல்லைன்ட்டாங்களா? டச் பண்ணல, நான் பிரியாணி சாப்பிட போறேன்னு பயங்கரமா பேசிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் கால் பண்ணி என்ன சொன்னேன்? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுக்கப்புறம் வரேன், நான் கன்ஃபார்ம் நான் ரெடி தான். சரி, அதுக்கப்புறம் கால் பண்ணி என்ன சொன்னேன்? விஜய் தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டான், நான் வேலையா இருக்கேன். கேட்டதுக்கு பதில் இது இல்ல, என்ன சொன்ன நீ? வேணான்னு நாளைக்கு காலையில எங்கேயாவது போய்க்கலான்னு சொன்னியா? ஆமா. வீட்டுல போய் தட்டை திறந்து பார்த்தா எல்லாம் படுத்து தூங்கிட்டானுங்க, ஒண்ணுமே இல்ல. இந்த சோதனை வந்து என்ன பண்றது வேற. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு 2 கலக்கி மட்டும் சாப்பிட்டுட்டு, டபுள் கலக்கி 2 சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன், அவ்வளவுதான். எப்படிலாம் வந்து என்ன காலையில வந்து பாத்துங்க. அப்ப நைட்டு வந்துட்டு அண்ணன் வெறும் கலைக்கு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி இருக்கு. இவ்வளவு தூக்கம், கலைக்கு சாப்பிட்டதுக்கே இவ்வளவு தூக்கம்னா அப்ப பாத்துக்கங்க எப்படின்னு. டிரைவிங் இப்பதான் உன்னை விட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சுமா, அதுக்குள்ள கூப்பிட்டியம்மா? 10 நிமிஷம் ஆயிடுச்சா? கிளம்புலியா நீ? இன்னும் கிளம்பிட்டேன் பட்டுமா. ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு கிளம்புலியாமோ? வீட்டு இங்க பாரு மவுளே, அடிச்சு நொறுக்கிடுவேன். உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? பேசாம நீங்களும் வந்திருக்கலாம்ல. நீ ஏன்டா? என் வீட்டுக்காருக்கு நான் வந்தா பிடிக்கல, போர் அடிக்குதாமே. அப்படிலாம் இல்ல, நீ வந்திருக்கலாம் இங்க கூட. நீங்க வந்துட்டு வேற பொண்ணை சைட் அடிக்க முடியாதுன்னு எங்க அண்ணன் சொல்றாரு. அப்படியா? இது அதுக்குள்ள தேராதுடா. ஏன்டி அப்படி சொல்லுது? எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் மட்டும் தான், என்ன விட்டுட்டு சாப்பிடுவாரு, என்ன வேற ஒண்ணுமே இல்ல. சாப்பாடு நமக்கு அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. உனக்கு வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு டவுட்னே. இப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்ததா சொல்றாங்க. யாரு? முருகன், சிவன், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த காலத்துல வாழ்ந்ததா சொல்றாங்க. அங்க இந்த பூலோகத்துல அவதரிச்சு அவங்களோட இதுல வந்து வாழ்க்கை பயணத்தை இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க. ஓகே. ஆனா இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப அவங்களும் நம்மள மாதிரி தானே வாழ்ந்துருப்பாங்க. அப்படியா? நம்மள மாதிரினா இப்ப அவங்க மனிதர்களா இல்ல என்னது? மனிதர்கள் கிடையாது, தேவர்களா? அப்புறம் ஏன் மனித ரூபத்துல எல்லாத்துலயும் சிலை இருக்கு?
மனிதர் ஒருத்தர் நீ என்ன நான் வண்டியை விட்டுட்டு இறங்கி ஓடிடுறேன், என்ன விட்டுரு. இல்லண்ணே, சாமி கும்பிட போனோமா, சாமி கும்பிட்டு வந்து எனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கேட்குறேன். எனக்கு ஐயோ, அங்க பூசாரி யாராவது இருப்பாங்க, என்ன விட்டுரு சாமி. அழகர் கோயில் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு, மீனாட்சியோட கல்யாணத்துக்கு வந்துட்டு மீனாட்சியோட அண்ணன் தான் அழகர்ன்றாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தாரு அப்படின்றாங்க. அப்போ அந்த காலத்துல அவங்க வந்துட்டு மனிதர்களாக தானே வாழ்ந்துருக்காங்க. ஆமா. ஸோ அப்பா எனக்கு என்ன டவுட்னா, அப்போ அந்த காலத்துல அவங்க மனிதர்களாக வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குன்றாங்க. அது ஏன் இப்போ இந்த காலத்துல வாழ்ற மனிதர்களுக்கு யாருக்குமே இல்லை? இப்ப ஏன் இல்லைன்னா எல்லாமே மாறிடுச்சுலடா. எப்படி மாறும்? இப்ப நார்மலா அப்ப இருந்த மனுஷங்களோட வாழ்க்கையும் இப்ப இருக்கிற மனுஷங்களோட வாழ்க்கையுமே மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கு எனக்கு தோணும். ஏப்பா சாமி, இனிமேல் டெம்பிள் விழா, கோயில் விழா கூட வரக்கூடாதுடா சாமி. ஸோ இந்த ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு போக முடியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி, அதாவது ஊருக்கு அந்த சைடு ஒரு வழி இருக்குது, அதுக்குள்ளே தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். எனக்கு ரூட் தெரியாது. இப்போ பாரு, இப்போ நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சிக்க வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு போனோம்னா பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ காரு வந்துட்டு இங்கே பார்க் பண்ணி உள்ள 3 கிலோமீட்டர் காட்டுதாடா. ஆமாண்ணே, உள்ளே இங்கே உள்ளே போனோம். பைக்காக இருந்தால் கூட உள்ளே போயிடலாம். இப்போ அந்த வேன்காரனும் உள்ளே விடுறான், நம்ம கார்காரனும் உள்ள விடணும். அவங்க ஸ்கூல் பசங்க இருக்காங்களா, உள்ளே வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விடணும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு டேரெக்டாக அந்த சைடு ஊருக்குள்ளே போயிடலாம். அங்கே போயிட்டு காரை வந்துட்டு கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு கோயிலுக்குள்ளே போயிடலாம். இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வயல்வெளி இது. இப்போ நம்ம மெயின் ரோட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனாலே வயல்வெளியாக தான். இது இல்லை, இப்போதான் வந்துட்டோம். ஆட்டோவில் போகணும். எத்தனை ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லை ஆட்டோவில் போகணும். கார் உள்ள அளவுடு கிடையாது. கார் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வழி மெயின் கேட் நம்பி வந்தா ஒரு புது அனுபவமா கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து காரும் உள்ள என்ட்ரி அலவுடு இல்லை, ஆட்டோவும் எடுக்கவும் மாட்டுறாங்க. ஆள் சேர்ந்தாதான் எடுப்பேன்னு சொல்கிறேன். இப்படி உட்கார வச்சுட்டியாடா. இருண்ணே, எல்லாம் முருகனை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஈஸி. சரியாயிடும். அவ்வளோ ஈஸி இல்லை, எல்லாம் இது அனுபவத்தை எல்லாம் கடந்து தான் உள்ளே போகணும். நீ உண்மையை சொல்றியா பொய்ய சொல்றியா? ஆனால் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒன்று நம்பலாமா நம்ப கூடாதா? இந்த கார் மட்டும் விடுறாங்க, அதுதான் எனக்கு ஒன்று இல்லை சார். கேட்போம், நான் வந்து கேட்பேன். வா இது இப்போ கேட்டே ஆகணும். கார் எனக்கு கார் அலௌடு இல்லைனாங்க, அப்புறம் 2 கார் 3 கார் உள்ளே போகுது. நானே ஆச்சு. இன்னும் ஒரு 4 ஊர் இருக்கு. வாய்ஸ் கேட்டிருக்கோம் எனக்கு கேட்டிருக்கோம். 4 ஊர் இருக்கு. அவங்க உள்ள இருக்கிற அவங்க உள்ள ஏரியாவுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அனுப்புறோம், வெளியாளுங்களுக்கு அல்ல அப்படின்னு. அப்போ நம்மளும் ஊருக்காரங்க சொல்லி உள்ள இருக்கலாம். ஐடி ப்ரூஃப் காட்டணும். ஏண்டா சாமி பார்க்க போற, பொய் சொல்லி போய் சாமி பார்ப்பேடா. வா ஆட்டோல ஏறி கேளுங்க. போலாம் வேணாம். உள்ள போயிடுவான். முருகா பெருமானை. ஆட்டோவில் ஒரு பயணம். இது மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ நாங்க 70 தானே சொன்னீங்க, உடனே 50 ரூபான்ட்டாரு. சீக்கிரமாக கோவில் சன்னிதானத்துக்கு உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த குளத்தை அப்படியே சுற்றிட்டு போய் பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வர்றோம். அங்கே எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எப்படி இருக்குது ஃபீலு? இப்போ நார்மலாக தானே இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வந்த பின்னாடி ஒரு ஃபீல் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, கட்டியிருக்காங்க இதெல்லாம் சிமெண்ட். இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, இந்த இதுக்குள்ளெல்லாம் ஆள் நின்றுருப்பாங்க. அவ்வளோ க்ரோடு. ஆமாம், அவ்வளோ க்ரோடாக இருக்கும்.
நம்ம கோவிலுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கேமராஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். நான் வந்து ஒரு பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு முறையை வந்து நம்ம கேமரா எடுத்து அதை நம்ம பிரேக் பண்ண வேணாம். நம்ம ரூல்ஸை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கோவிலுக்குள்ளே தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கேமராவை நான் உள்ளே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, பாலசுப்ரமணியர் சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக தரிசனம் பார்க்குறப்போ வந்து அவ்வளோ வைபாக இருந்தது. அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபீல்காகவே நம்ம வரலாம். தர்ஷன் பண்ணுறப்பேவும் அவரோட நாமத்தை சொல்லிவிட்டு உள்ளே போய் அவர் தர்ஷன் பார்க்குறப்ப இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீல். அது வந்து எப்படி சொல்கிறது தெரியல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவையாவது வந்து இந்த தரிசனம் பார்த்துட்டு போங்க. பாசிட்டிவ் நான் வந்து வேண்டுதல் நிறைய வச்சுருந்தேன். ஸோ குடும்ப ஆரோக்கியம், குடும்பம் சம்மந்தம் எல்லாம், குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். முக்கியமாக எங்கள் ஆண்டி, அவங்களுக்கு நிறைய தைரியமும் ஆறுதலும் உடல் ஆரோக்கியமும் தேவை அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஸோ ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகணும், இதை பார்க்குற உங்களுக்கும் அவரோட அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஸோ இந்த முருகனோட ஸ்தலத்தில் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். பை.